அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி பஜாஜ் லைட் வெயிட் ஒரு அயன் பாக்ஸு கம்ப்ளைண்ட்டுங்க. அயன் பாக்ஸு டெம்பரேச்சர் ஹை பண்ணாலும் லோ பண்ணாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வயரை செக் பண்ணலாம். எர்த்திங் ஓகே, நியூட்ரல் ஓகே, லைனும் ஓகே. 3 வயருமே கேபிள் கம்ப்ளைண்ட் இல்லை. கேபிள் கம்ப்ளைண்ட் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம காயிலை செக் பண்ணோம். அந்த அயன் பாக்ஸ் டாப் சைடில் ஒரு கவர் இருக்கும். அது லைட்டாக டெஸ்டர் விட்டு எடுத்தோம்னா வந்துடும். காயிலோட 2 டெர்மினல் அது தெரியும். காயில் செக் பண்ணுறோம். காயிலும் ஓகே தான், ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. அடுத்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சுவிட்சு, இந்த சுவிட்சில் தான் கம்ப்ளைண்ட்டு. அது டெர்மினல் சம்டைம் சரியாக கான்டாக்ட் ஆகிருக்காது, இல்லை உள்ள ஹீட்டிங்க்கு வந்துட்டு இந்த சைடில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு கார்பன் வித்து ஒரு டஃப்லானில் ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க. ஹை டெம்பரேச்சர் ஆனால் சேஃப்டிக்காக அந்த கார்பன் பீஸு கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஹீட் ஆகாது. அது ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன். ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ப்ரொடெக்ட் அந்த கார்பன் வந்துட்டு வெடிச்சிருச்சுன்னா அந்த கான்டாக்டு கீழே இருக்கிற அந்த இருக்கு பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடில் அந்த குட்டியாக ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள், அது கீழே ஒரு கார்பன் இருக்கும். அந்த பீஸு கீழே போட்டிருப்பாங்க போல் இருக்குது. அந்த இடம் பெண்டாக இருந்தது. வாஷிங் மிஷின் ஏதோ கீழே போட்டிருப்பாங்க போல் இருக்குது. அது பெண்டாகி ஸ்ட்ரக்காகி இருந்தது. அதனால தான் உங்களுக்கு சரியாக அது கான்டாக்ட் ஆகாமல் இருந்தது. இப்போ அதை கரெக்டாக செட் பண்ணி திரும்பி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கான்டாக்ட்லேயும் இது கார்பன் ஆகிருந்தது. அந்த ப்ரொடெக்ட் சுவிட்சில் 2 டெர்மினல்லையும் ரொம்ப ஸ்பார்க் ஆகியதாக இருந்தது. அதையும் எமரி சீட்டை வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அந்த கீழே பேஸ் பிளேட்டில் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த ப்ராஸ் பிளேட்டு. அந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த ப்ராஸ் பிளேட் தான் உங்களுக்கு ஹீட் ஆகிறப்போ வந்துட்டு அந்த பிளேட்டு வந்துட்டு கீழே இருந்து உங்களுக்கு மேலே லைட்டாக மேலே அப்பாகும். அது அப்பாகிறப்ப தான் உங்களுக்கு இந்த சுவிட்சு ஃபங்க்ஷன் ஆகும். அது ஃபங்க்ஷன் ஆகிறது தான் உங்களுக்கு ஹீட்டு கண்ட்ரோல் ஆகுறது. அந்த சுவிட்சு மேலே வர 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 எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதோட சென்சிங்கை வச்சு தான் நமக்கு அயன் பாக்ஸு ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சீரிஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பாருங்கள். அந்த ப்ராஸ் பிளேட்டை லைட்டாக டச் ப்ரெஸ் பண்ணோம்னா ஓகே, ஃபங்க்ஷனிங் ஓகே. மேலே அந்த கண்ட்ரோல் சுவிட்சை நம்ம ரொட்டேட் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இப்போ ஓகே. இதுதாங்க கம்ப்ளைண்ட். இதில் அயன் பாக்ஸு கீழே போட்டிருப்பாங்க போல் இருக்குது. கீழே போட்டதில் அந்த சைடில் உங்களுக்கு ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் சுவிட்சு அந்த கொஞ்சம் அங்கிட்டு கலண்டு வந்துடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். இப்போ அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே அந்த பிளேட்டில் எடுத்து மேலே 2 ஸ்க்ரூ வரும். டாப்பில் 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே ஹேண்டில் அடுத்து ஹேண்டில் வச்சு டைட் பண்ணணும். ஹேண்டில் வச்சு ஹேண்டிலில் 4 ஸ்க்ரூ வரும். இது ஒரு அயன் பாக்ஸுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை நம்ம தான் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் ஃப்ரண்ட்டில் 2 ஸ்க்ரூ வரும், பேக் சைடில் 2 ஸ்க்ரூ வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
பேக் சைடில் பேக் சைடில் 2 ஸ்க்ரூ வரும். 4 ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். அது ஓவர் டைட்டு பண்ணக்கூடாது, மீடியம் டைட் பண்ணிவிட்டு உள்ள கனெக்ஷன் கரெக்டாக வச்சிடணும். எல்இடி கனெக்ஷனு, காயில் கனெக்ஷனு, ஃபங்க்ஷனிங். காயில் ஹீட் ஆகிறப்ப எல்இடி எரியணும், அவ்வளோதான். காயிலுக்கு சப்ளை போகிறப்ப எல்இடிக்கு சப்ளை வரணும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். அப்போ தான் எல்இடி எரியுது, காயில் ஓகே ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.